மேம் வணக்கம் மேம். வணக்கம். வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது வெற்றி பேரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு திருச்சியில இன்னைக்கு தாவைக்க தலைவர் விஜய் வந்து தன்னுடைய தேர்தல் பரப்புரையை தொடங்கியிருக்காரு. முதலாவதா இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பிச்சிருக்கு, இதை எப்படி பாக்குறீங்க மேம்? இந்த பகுதியில தான் இருக்கேன். விஜய்க்கு வந்து இன்றைக்கு கூடியது ஒரு மிகப்பெரிய தன்னெழுச்சியான கூட்டம் அப்படின்னு தான் புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னால இரண்டு மாநாடுகள் நடத்தின போதும் மாநாடுன்றா எல்லா பகுதியிலிருந்தும் வந்திருப்பாங்க. அப்போ இன்றைக்கு வந்து அப்படி ஒரு பெரிய கூட்டம் இருக்காது அப்படின்னு நான் நினைச்சேன். ஆனா இன்றைக்கு இருந்தது. அந்த பகுதியில மட்டும் இருந்து வந்தவங்க கிடையாது. அதை தாண்டி புதுக்கோட்டை, மணப்பாறை, அந்த பக்கம் சிவகங்கை, இது மாதிரி பல பகுதிகளில் இருந்து அங்க வந்திருந்தாங்க. இதையும் தாண்டி பெருவாரியான தொண்டர்களும் ரசிகர்களும் விக்கிரவாண்டி, கடலூர், விழுப்புரம் அந்த பகுதிகளில் இருந்து வந்திருந்ததாகவும் சொன்னாங்க. ஸோ அந்த கிரௌட் வந்து ஒரு நல்ல கூட்டம். ஏன்னா ஏர்போர்ட்ல இருந்து மரக்கடை வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 to 10 நிமிஷம் தான் எடுக்கும் டைம். வழக்கமா நீங்க அந்த பகுதியில கார்ல கிராஸ் பண்ணீங்கன்னா. ஆனா இன்றைக்கு அவர் அதை கடந்து வர்றதுக்கு ஒரு 6 மணி நேரம் ஆயிருக்கு அப்படின்னா இது அவருக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வரவேற்பு. மக்கள் மத்தியிலையும் அவருடைய தொண்டர்கள் மத்தியிலையும் ரசிகர்கள் மத்தியிலையும் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்துதான் அவருக்கான ஒரு செல்வாக்கு இருக்கு. அதை வந்து எந்த விதத்திலையும் மட்டுப்படுத்த முடியாது. தேர்தல் வரைக்கும் இந்த செல்வாக்கு வந்து தொடரும் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இப்ப கடந்த 2 மாநாடுகள்லயுமே வந்து நம்ம பார்க்கும்போது கொள்கை எதிரி, அரசியல் எதிரி அப்படின்னு சொல்லிட்டு பாஜக, திமுக 2 கட்சிகளையுமே விமர்சனம் செஞ்சு நிறைய கருத்துக்களை பேசியிருந்தாரு மேம். பட் இப்ப வந்து அசம்பிளி எலெக்ஷனை, அதாவது சட்டமன்ற தேர்தலை வர இருக்கிறதுனால அதை கருத்தில் கொண்டு திமுக நிறைவேற்றாத நிறைய வாக்குறுதிகளை மேற்கோள் காட்டி பேசியிருக்காரு. குறிப்பா வந்து இந்த டீசல் விலை குறைப்பு, கல்வி கடன், நீட், இது போன்ற நிறைய விஷயங்களை சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயலலிதா அவர்கள் பாணியிலேயே பேசியிருக்காரு. இந்த விஷயங்களை எப்படி பாக்குறீங்க மேம்? அதாவது அவர் வந்து எம்ஜிஆர் பாணியை வந்து கையில் எடுக்கிறார். இதுல வந்து எம்ஜிஆர் இப்படிதான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணிக்கணும், அந்த தொண்டர்களோடையும் ரசிகர்களோடையும் தன்னை கரெக்ட் பண்ணிக்கணும், தன்னை வந்து அந்த பொசிஷன்ல வச்சிருக்கணும்னு ஆரம்பத்துல எம்ஜிஆர் எப்படி செய்தாரோ அதே பாணியை வந்து அவர் கையில் எடுத்திருக்கிறார். வழக்கமாக எல்லா மாநாடுகள்லயுமே இல்ல ஒவ்வொரு அறிக்கையிலுமே கடந்த 1 வருட காலமாக அவர் வந்து அவருடைய அரசியல் பாதை எப்படி இருக்கும்ன்றதை அவர் வந்து வெளிப்படையாக சொல்லாமலேயே இருந்தார். ஆனா இன்றைக்கு இந்த கூட்டத்துக்கு பிறகு இன்னைக்கு பேசுனதுக்கு பிறகு அவருடைய அரசியல் பாதை என்னவாக இருக்கும், அவர் என்னென்ன இஷ்யூஸ் எல்லாம் டச் பண்ண போறாரு, இல்ல வந்து எதை குறித்து இனி வந்து விமர்சிக்க போகிறார் அப்படின்றத நம்ம வந்து தெளிவாகவே புரிஞ்சுக்க முடிஞ்சது. அதாவது திமுகவுக்கு எதெல்லாம் அவங்க வந்து பலமாக கருதுகிறார்களோ, எதெல்லாம் திமுகவுக்கு வாக்குகளை பெற்று தரக்கூடியதாக இருக்குமோ அதை எல்லாத்தையும் குறிவைத்து பேசணும் அப்படின்றதுதான் விஜயனுடைய பாணி. விஜய் வந்து இனி பிஜேபியை எதிர்க்க போறது கிடையாது. கொள்கை எதிரி பிஜேபியாக இருந்தாலுமே பிஜேபிக்கு எதிராக எதுவுமே பேச போறது இல்ல. தேர்தலை குறிவைத்து தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும். அந்த தேர்தல்ல திமுகவுக்கு வந்து வாக்குகள் வரப்போகுது அப்படின்னா திமுகவுக்கு எதிராக தன்னை பொசிஷன் பண்ணிக்கணும். அந்த ஆன்டி டிஎம்கே ஓட்ஸையும் ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸையும் குறி வச்சு பேசணும் அப்படின்றதுல ரொம்ப குறிப்பாக இருக்கிறார் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அவர் பேசினதுனால அவர் வந்து இனி இஷ்யூ பேசிஸ்ல பேசுவாரு. அந்த ஒவ்வொரு தொகுதியிலயுமே எப்படி பேச போறாரு அப்படின்றதையும் புரிஞ்சுக்க முடியுது. அது அந்த தொகுதிகள்ல இருக்கக்கூடிய பிரச்சனை, ஏன்னா இங்க வந்து காவிரி பிரச்சனையும் டச் பண்ணி தான் பேசுவாங்க திருச்சின்றதுனால. அதை தாண்டி இங்க சுற்றுவட்டார பகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது நாமக்கல் வந்து திருச்சியில இருந்து பக்கம் தான். நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் பத்தியும் பேசியிருந்தாரு மேம். அதாவது திமுக நிர்வாகி ஒருத்தருக்கு சொந்தமான மருத்துவமனையில இந்த கிட்னி திருட்டு சம்பவம் நடந்திருக்கு. அதை வந்து அமைச்சர் வந்து முறைகேடுன்னு வந்து தெளிவுபடுத்துறாரு. இது நியாயமா அப்படின்னு சொல்றாரு மேம். இன்னொன்னு வந்து திருச்சிக்கு, ஆனா அதுக்கு வந்து அவருக்கு ஒரு ஆழமான புரிதல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அவர் அதை பேசினது சரிதான். இது எல்லாருமே குறிப்பிட்டு எதிர்கட்சியாக இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே குறிப்பிட்டு பேசக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும். அதான் அவரும் செஞ்சிருக்காரு. இனி வந்து இவருடைய பாணி வந்து திமுகவை எதிர்ப்பது மட்டும்தான் அவருடைய அரசியல் பாணியாக இருக்க போகிறது. அந்தந்த தொகுதிகளுக்கு அந்தந்த இஷ்யூஸ் என்னவோ அதையும் எடுத்து பேசுவார்ன்றத நான் இந்த கூட்டத்தின் மூலமாக புரிஞ்சுக்க முடியுது. விஜய் அவர்கள் வந்து இந்த தேர்தல் பரப்புரை ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எங்கெங்கெல்லாம் தேர்தல் பரப்புரை போக போறாங்கிற பட்டியல் வெளியிட்டதுல இருந்தே ஒரு விமர்சனம் முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது சனிக்கிழமையை மட்டும் விஜய் தேர்ந்தெடுத்து தேர்தல் பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்திருக்கு. விஜய் அவர்கள் இந்த சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்ததுக்கான காரணம் என்னவா இருக்கலாம் மேம்? அரசியல் வந்துட்டா நம்ம முழு நேரமா இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு நிறைய அண்ணாமலை உள்ளிட்ட நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. சோ விஜயனுடைய இந்த முடிவு வந்து என்ன காரணமா இருக்கும் மேம்?
விஜய் இன்னைக்கு பேசும்போது சொல்றாரு, இது வந்து தேர்தலுக்கு முன்னாலேயே நான் இந்த பயணத்தை தொடங்குறதுக்கான காரணம் மக்களை சந்திக்கணும், மக்களை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். இனி அடுத்தடுத்து வந்து தேர்தல் நெருக்கத்துல வரக்கூடிய சுற்றுப்பயணங்கள் வேறு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நான் இதை எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, சனிக்கிழமைகள்ல அதாவது அவங்களுக்கு அதாவது அவங்க சோசியல் மீடியால பெரிய அளவுல ட்ரெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த சோசியல் மீடியா ட்ரெண்ட் வந்து அவங்களுக்கு ஹேஷ்டேக், அதாவது விஜய் தரப்புல ஹேஷ்டேக் வந்து அவங்களுக்கு சாட்டர்டே சண்டே மட்டும் தான் அந்த ட்ரெண்ட் வந்து பெருசா போகுது. மற்ற நாள்ல வந்து அவங்க என்ன ஹேஷ்டேக் போட்டாலும் அது வந்து ட்ரெண்ட் ஆகுறது கிடையாது சோசியல் மீடியால. சோ அதனால அவர் சனிக்கிழமை பேசும்போது அதை எடுத்துக்க முடியும்னு அவங்க நினைக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஆனா இதற்கு வேறு காரணங்களும் இருக்கலாம். ஒருவேளை வந்து வாரம் முழுவதும் அவருக்கு வந்து பயணத்திட்டம் போட்டு கொடுக்கறது. ஏன்னா அவங்க வந்து கட்சி நிர்வாகிகள் எல்லாருமே வந்து அரசியலுக்கு புதிதாக வந்திருக்கக்கூடியவர்கள். இதுக்கு முன்னால வந்து திமுகவா இருந்தாலும் அதிமுகவா இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பெரிய கட்டமைப்பு இருக்கு. ஒரு மாநாடையோ இல்ல ஒரு கூட்டத்தையோ இல்ல ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்தையோ எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும், அதுக்கு வந்து போலீஸ்ல எப்படி பர்மிஷன் வாங்கணும், அங்க கூட்டத்தை எப்படி சேர்க்கணும் அல்லது கூட்டத்தை எப்படி கட்டுப்படுத்தணும், எல்லாமே அவங்களுக்கு வந்து ரொம்ப இலகுவான விஷயம். ஆரம்பத்துல இருந்து அவங்க அதுல பழகி இருக்கிறதுனால. ரெண்டாவது அவங்க எல்லாருக்குமே அங்க அந்தந்த பகுதிகளில் ஒன்றிய கழகங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அவங்களால அதை செய்ய முடியும். ஆனா வந்து இவருக்கு வந்து அப்படி பண்பட்ட அல்லது அது மாதிரி விஷயங்களை தெரிஞ்சவங்க வந்து ரொம்ப குறைவு. அவருக்கு வந்து ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு, ஒரு கரிஷ்மா இருக்கு, ஒரு பெரிய கூட்டம் வருகிறது அப்படின்றத தாண்டி இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் எல்லாம் ஒர்க் பண்றதுக்கு அவங்களுக்கு வந்து பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதனால அதை வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு நிறைய சிக்கல் இருக்கலாம். இப்ப கூட நீங்க பாத்திருப்பீங்க, புசி ஆனந்த் தான் போய் திருச்சியில வந்து பர்மிஷன் கேட்கறதுக்காக அவர் தான் வெயிட் பண்றாரு. அதற்காக அவர் மீது வழக்கும் பதிவு செய்யப்பட்டிருந்தது, கண்டனம் தெரிவிச்சிருந்தாரு. வந்து இதுவே திமுகவோ இல்ல வந்து அதிமுகவோ இருந்திருந்தா அந்த பகுதியில யார் இருக்காங்களோ அவங்க தான் போய் இதுக்கான பர்மிஷன் கேட்டு ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. அங்க இருக்க மாவட்ட செயலாளரோ இல்ல ஒரு ஒன்றிய கழக செயலாளரோ தான் போயிருப்பாங்க. ஆனா இவருக்கு வந்து அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லாததுனால பொதுச் செயலாளரே போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. இது மாதிரி அவங்களால ஆர்கனைஸ் பண்ண முடியலன்ற அவங்களுக்கான சில குறைபாடுகள் அவங்க கிட்ட இருக்கு. அதனால அத வேறு வழி இல்லாம அதை வந்து இப்படிதான் சரிப்படுத்த முடியும்ன்றதுனால சனிக்கிழமைகள்ல அவங்க வந்து அதை பிளான் பண்ணிருக்கலாம். இது தவறு இல்ல. ஒருவேளை இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா இனி வந்து வார நாட்கள்ல கூட அவங்க மாத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆனா விஜய் வந்து இந்த இவ்வளவுதான் அவர் பேசக்கூடிய அரசியலா என்னன்னு எனக்கு தெரியல. ஆமா, அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் பிரச்சாரம் செய்யறதுக்கு 23 நிபந்தனைகளோட தான் அனுமதி கொடுக்கப்பட்டிருந்தது அப்படிங்கறதையும் நம்ம பார்த்தோம். அதுல பெரும்பாலான விதிமுறைகள் வந்து இன்று மீறப்பட்டிருந்ததையும் நம்ம பார்த்திருப்போம். பெண்கள், குழந்தைகள்லாம் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தாங்க. சாலை போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்தது. சோ இந்த மாதிரியான காரணங்கள் அடுத்தடுத்த சுற்றுப்பயணங்களுக்கு போற இடத்துல விஜய்க்கு அனுமதி வழங்கப்படுவதில் தாமதத்தையோ அல்லது நிராகரிப்பையோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்காம? எது அப்படி எதுவும் பண்ண மாட்டாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் விஜய் இன்னும் அதிகமா வெளியில வரணுங்க. விஜய் இன்னும் அதிகம் வெளியில வரணும், இன்னும் நிறைய பேசணும், மக்கள் கிட்ட இன்னும் நிறைய போகணும். அவருடைய செல்வாக்கு அவர் வெளியில வரும்போது அவருடைய செல்வாக்கு ஒருவேளை அதிகரிக்கலாம் அல்லது மக்கள் மத்தியில ஒரு அதிருப்தியை கூட ஏற்படுத்தலாம். ஏன்னா இனி வந்து விஜய் வந்து இன்னைக்கு ஏறி நின்னு பஸ் மேல ஏறி நின்னு அவர் பேசுறாரு. ஆனா இதே மாதிரியான கூட்டங்களை நான் வந்து 1999 இருந்து 2005 வரைக்கும் ஜெயலலிதாவினுடைய எல்லா தேர்தல் பரப்புரைகளையும் அல்லது அவருடைய எல்லா கூட்டங்களையும், அவர் ஆட்சியில் இருந்த போதும் சரி ஆட்சியில் இல்லாத போதும் சரி, எல்லா கூட்டங்களையும் வந்து நான் கவர் பண்ணிருக்கேன். அவருக்கு வந்து ஜெயலலிதாவுக்கு வந்து அந்த ரோட் ஷோ அவங்க போகும்போது, அந்த கான்வாய் போகும்போதே அவங்களுக்கு வந்து அப்படி ஒரு கிரௌட் வரும். அதுவும் அந்த 2001 காலகட்டத்துல, அதாவது ஆட்சி மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பாக ஜெயலலிதா வந்து அவங்க வண்டி கிராஸ் பண்ணி போகும்போதே அவங்க வந்து அதிமுகவினுடைய தொண்டர்களாக இருந்தாலும் சரி, பொதுமக்களாக பெரும்பாலும் பெருவாரியாகவே மக்கள் கூட்டம் அவங்களுக்கு அதிகமா வரும். அப்படி மக்கள் கூட்டம் அதிகமா வர இடங்கள்ல அவங்களால வந்து ஆர்கனைஸ் பண்ண முடியும். சோ விஜய் வந்து இன்னும் வந்து வெளியில வந்து அவங்க ஜெயலலிதா வரும்போது என்னன்னா, மக்கள் வந்து அத்துமீறி போறாங்க இல்ல வந்து தடையை மீறி போறாங்கன்னா அவங்களால கட்டுப்படுத்த முடியும், அவங்க சொல்லுவாங்க. அதை வந்து விஜய் வந்து ஒவ்வொரு கட்டத்திலயும் செய்யணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அவருடைய தொண்டர்கள், அவருக்காக வெளியில வரக்கூடியவர்கள், அவருடைய ரசிகர்கள் இருக்கும்போது அவர் வந்து அதை வந்து பண்படுத்தணும் அவங்களை எல்லாரும் நான் எதிர்பார்க்கிறேன். அவர் செய்வாருன்னு எதிர்பார்க்கிறேன். திமுகவின் முப்பெரும் விழா கரூர்ல நடைபெற இருக்கு மேம். அதுக்கு வந்து முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வந்து தொண்டர்களுக்கு வந்து ஒரு மடல் எழுதியிருக்காரு மேம். அதுல வந்து கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கூக்குரலிட்டு கும்மாளம் போட்டு பொதுமக்களுக்கு இடையூறு செய்யும் இயக்கமல்ல திமுக கழகம். நாம் கூடும்போது கொள்கை பட்டாளமாக கூடுவோம், கூட்டம் முடிந்து லட்சிய வீரர்களாக புறப்படுவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அந்த மடல்ல பதிவு செஞ்சிருக்காரு. இதை வந்து இன்டைரக்டா விஜய் அவர்களை சாடுறாங்க அப்படின்னு நம்ம இதை எடுத்துக்கலாம் மேம்.
இந்த கட்டாயம். இது சமயத்துல? வந்து இது திமுகவினுடைய முப்பெரும் விழா அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஒவ்வொரு ஆண்டும் நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய விழா அல்லது ஒரு நிகழ்வு. ஓகே திமுகவினுடைய பலம் அந்த முப்பெரும் விழாவும் கூட. ஓகே ஒவ்வொரு கட்டத்திலயும் அந்த முப்பெரும் விழாவுல நிறைய அஹ், அவங்க அடுத்த கட்ட அரசியல தேர்தல் நெருக்கத்துல ஒவ்வொரு முறையும் அடுத்த கட்ட அரசியல பேசியிருக்காங்க. ஓகே இந்த முறையும் அதே போலதான் அவர் பேசியிருக்காருன்னு எதிர்பார்க்கிறேன். ஓகே விஜய் அரசியலுக்கு வரதும் சரி, விஜய்க்கு வரக்கூடிய கூட்டமும் சரி, இது திமுகவுக்கு மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளுக்குமே ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை உண்டு பண்ணியிருக்கு. எல்லாரோட வாக்குகளுமே இதுல வந்து பெரிய அளவுல பாதிக்கப்பட போகிறது. அதனால முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு கடிதத்தை அவருடைய தொண்டர்களுக்கு எழுதுறதுல ஆச்சரியம் இல்ல. அவர் எழுதுறதும் சரிதான் நான் நினைக்கிறேன். இதை வந்து விமர்சனம் செய்யறதுக்கு எதுவுமே இல்ல. அவங்க கட்சியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் எல்லாருக்குமே இருக்கு. அதற்கான ஒரு முன்னெடுப்பை அவர் எடுத்திருக்கிறார். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம்.